வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். பல வகையான போண்டா வெரைட்டிஸ் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம செய்ய போறது சிறுகீரை போண்டா. இது மேல நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்கும். இந்த போண்டா ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்துல பொடி பொடியா நறுக்கின 3 பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், பொடி பொடியா நறுக்கின 2 பெரிய வெங்காயம், இதையெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கப் அளவுக்கு கடலை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவைக்கு ஏற்ப உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். மாவு நல்லா இந்த அளவுக்கு ரெடியான உடனே இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதுல கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு ரெடியான உடனே நாம சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற சிறுகீரையை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவு கீரையை சேர்த்திருக்கேன். கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் முழுசாதான் சேர்த்திருக்கேன், நீங்க வேணா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டைகளா செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டையா செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டைகளை ஒவ்வொன்னா சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா வேகிற அளவு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். போண்டா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ஆயில்ல சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான சிறுகீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.